வணக்கம். இது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் ரஞ்சனி. வணக்கம் ரியாஸ். வணக்கம் நேயர்களே. இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளூடாக இன்றைய தினமும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஹைட் பார்க்கில் நடைபெற்ற பொது எதிரணி மேடையில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த உரை. போலீஸ் நீதி குற்ற விசாரணை பிரிவினர் நாமல் ராஜபக்சவிடம் விசாரணை. நுரைச்சோலை அனல் மின் நிலையம் செயற்பட தொடங்கினாலும் இன்றும் சில பகுதிகளில் மின்வெட்டு. வடக்கில் ராணுவ பிரசன்னம் குறைக்கப்பட வேண்டும். வடமாகாண முதலமைச்சர் மீண்டும் வலியுறுத்தல். தம் மீது குண்டு தாக்குதல் நடத்த வந்தவரை விடுதலை செய்யுமாறு சரத் பொன்சேகா ஜனாதிபதியிடம் கோரிக்கை. இரத்தினபுரி மாவட்ட சூழல் பாதுகாப்பு மாநாடு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இன்று நடைபெற்றது. சூழல் பாதுகாப்பு தேசிய திட்டத்தை சமூகமயப்படுத்தலே இரத்தினபுரி சீவலி மைதானத்தில் நடைபெற்ற இந்த மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். எம்மை போன்ற சிறிய நாடுகளுக்கு ஆலோசனை வழங்கும், எச்சரிக்கை விடுக்கும் உலகின் பலம் வாய்ந்த நாடுகள் சூழலை அதிக அளவில் மாசடைய செய்கின்றன. கடந்த சில தசாப்தங்களில் சூழல் பாதுகாப்பு தொடர்பான சர்வதேச கொள்கைகள் மற்றும் உடன்படிக்கைகளில் எம்மை போன்ற சிறிய நாடுகள் காய்ச்சாத்திட்டு இணக்கம் தெரிவித்திருந்த போதிலும் உலகின் பலம் வாய்ந்த நாடுகள் அவற்றை நிராகரித்துள்ளன. அதனைத் தொடர்ந்து ரத்தினபுரி ஸ்ரீ சுமணசமன் தேவாலயத்திற்கு சென்ற ஜனாதிபதி வழிபாடுகளில் ஈடுபட்டார். இதேவேளை மத்திய மாகாண ஆளுநராக நிலுகா ஏகநாயக்க இன்று ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். முன்னாள் ஆலோசகர் மற்றும் பத்திரிகை ஆசிரியரான நிலுகா ஏகநாயக்க ஊடகவியலாளராக நீண்ட காலம் சேவையாற்றியுள்ளார். கொழும்பு ஹைட் பார்க்கில் பொது எதிர்க்கட்சி ஏற்பாடு செய்திருந்த இன்றைய கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கலந்து கொண்டிருந்தார். விவசாயிகளுக்கான நிவாரணங்களை குறைத்தமை, மக்களை முடக்கியமை, அரசியல் பழிவாங்கல் மற்றும் வாக்களிக்கும் உரிமையை இல்லாமல் செய்தமை போன்ற குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பொதுக்கூட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கலந்து கொண்டிருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிரணி தேசிய சுதந்திர முன்னணி, மக்கள் ஐக்கிய முன்னணி, பிவித்துரு ஹெல உரிமைய, ஜனநாயக சோசியலிச கட்சி, இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட கட்சிகளின் பிரதிநிதிகளும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். சோமவங்ச அமரசிங்கவும் இதில் பங்கேற்றிருந்தார். இதேவேளை விவசாயிகள் எதிர்நோக்கும் பிரச்சனைகள் அடங்கிய மகாஜர் ஒன்றும் இதன்போது மஹிந்த ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட்டது. நான் எடுத்த கடன்களுக்காக சேவைகளை செய்துள்ளேன். நான் பெற்றுக்கொண்ட கடன்களை பாருங்கள். மத்தள விமான நிலையத்துக்காக $190 மில்லியன் பெற்றுக்கொண்டு மத்தள விமான நிலையத்தை அமைத்தேன். ஹம்பாந்தோட்டை துறைமுகத்திற்காக $626 மில்லியன் பெற்றுக்கொண்டு அந்த துறைமுகத்தை அமைத்தேன். நுரைச்சோலை மின்னுற்பத்தி நிலையத்துக்காக $1340 மில்லியன் பெற்றுக்கொண்டேன். கொழும்பு மத்தள அதிவேக வீதிக்கு $630 மில்லியன் பெற்றுக்கொண்டேன். கொழும்பு கட்டுநாயக்க அதிவேக வீதிக்கு $248 மில்லியன் கடன் பெற்றுக்கொண்டேன். தற்போதைய அரசாங்கம் பெற்றுக்கொண்டுள்ள கடன்களை பாருங்கள். ஒரு வருடத்துக்குள் $6361 மில்லியன் கடன் பெறப்பட்டுள்ளது. சாதனை எவ்வாறு இருக்கின்றது? நிர்மாணித்துள்ள ஒரு மதகை காட்டுங்கள். இதுவே நிலைமையாகும். இவர்களுக்கு முடியாது என்பதனையே இவை நிரூபிக்கின்றன. இந்த நாட்டில் உள்ள சிறந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உறுப்பினர் என்ற வகையில் நான் இங்கு உரையாற்றுகின்றேன். நாம் ஒருபோதும் இந்த கட்சியை விட்டு செல்லவில்லை. நாம இந்த கட்சியின் உண்மையான உரிமையாளர். இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது நாட்டு மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகள் கிழித்தறியப்பட்டுள்ளன. இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது வழங்கிய நிவாரணங்கள் குறைக்கப்பட்டுள்ளன.
மக்கள் என்று எதிர்பார்த்த அனைத்து விடயங்களும் இன்று நிறைவேற்றப்படவில்லை. முழு நாட்டுக்கும் ஒரு அமைப்பு தேவைப்படுகின்றது. மக்கள் போராட்டம் முழு நாட்டுக்கும் தேவைப்படுகின்றது. ஜனநாயக மனித உரிமைகளுக்கான போராட்டமாக இந்த போராட்டத்தை மாற்ற வேண்டும். பொது எதிரணியின் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது ஹைட்பாக்கை அண்மித்த பகுதியில் எமது கேமராவில் பதிவான சில காட்சிகள் அடுத்து. இதேவேளை கூட்டம் நடைபெற்ற போது கொழும்பு ஹைட்பாக்கை அண்மித்த பகுதியில் கடும் வாகன நெரிசலும் ஏற்பட்டது. ஹைட்பாக்கில் இன்று நடைபெற்ற கூட்டத்தின் போது உதய கம்மன்பில் எதிர்நோக்கிய சம்பவமே இது. எதிர்க்கட்சியின் இன்றைய கூட்டம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்ட சில கருத்துக்கள் அடுத்து. அறநெறியுள்ள அரசியல்வாதி என்றால் 2 தடவைகள் ஜனாதிபதியாக இருந்ததன் பின்னர் அரசியலில் இருந்து விடைபெற வேண்டும். இவர்களுக்கு எப்போது இந்த அதிகார ஆசை இல்லாமல் போகும். மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டவர்களே பொது எதிரணியில் உள்ளனர். கடவுச்சீட்டு திருடர்கள் உள்ளனர். சல்லாபத்தில் ஈடுபடுவோர் உள்ளனர். குடு வியாபாரம் செய்வோர் உள்ளனர். சாராய வியாபாரத்தில் ஈடுபடுவோரும் உள்ளனர். அவர்கள் நல்லாட்சிக்கு விரோதமானவர்கள். அவர்களுக்கும் அவர்களது குழுவினருக்கும் எதிராக கொலை, நிதி மோசடி, வீண் விரயம், அச்சுறுத்தல் விடுத்தமை போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. அவர்கள் தற்போது குழுவாக முன்வந்துள்ளனர். அதனால் நிதி மோசடி பிரிவு, குற்றப்புலனாய்வு பிரிவு என்பவற்றுக்கு ஆங்காங்கே சென்று சிரமப்பட வேண்டிய அவசியமில்லை. மாலை ஐட்பாக்கிற்கு சென்றால் பிடித்துக் கொள்ள முடியும். அனைவரும் ஒன்றாக இருப்பர். ஒன்றிணைந்த எதிர்கட்சி ஒன்றை உருவாக்கி கொண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிற்போக்கடிக்க முயல்கின்றனர். தினேஷ் குணவர்தன, வாசுதேவ நாணயக்கார, விமல் வீரவங்ச ஆகியோரே இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். எனினும் நாம் சவால் விடுக்கின்றோம். முடியுமானால் ஒன்றிணைந்த எதிர்கட்சி எனும் இந்த தலைவர்கள் தேர்தல் ஒன்றில் தனியாக போட்டியிட்டு வெற்றி பெறுமாறு சவால் விடுக்கின்றோம். சம்பகார மதிவர்ணைයක් තනියෙන් ඉල්ලලා දිනන්න පුළුවන් නම් දිනන්න. ஆர்ப்பாட்டங்கள் மேற்கொள்வது சிறந்தது. தற்போதைய அரசாங்கம் தொடர்பில் விமர்சனம் செய்து மக்களை தெளிவுபடுத்த முயற்சி செய்கின்றனர். எனினும் உண்மையான விடயங்களுக்கு பதிலாக பொய்யான விடயங்களை கூறி குழப்பம் ஏற்படுத்த முயல்வது கவலை அளிக்கும் விடயமாகும். போலீஸ் நிதி குற்ற விசாரணை பிரிவினர் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவிடம் இன்று விசாரணை நடத்தினர். சில மணித்தியால விசாரணையின் பின்னர் வெளியேறிய நாமல் ராஜபக்ஷ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தார். புதிய பிரச்சனை ஒன்று தொடர்பிலேயே இன்று அழைக்கப்பட்டிருந்தேன். ரக்பி போட்டியொன்றுக்கு நிதி வழங்கியமை தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். இன்று கூட்டம் இடம்பெறுவதனால் மாலை வரை விசாரணை என்ற போர்வையில் தடுத்து வைக்க முடியும் என நினைத்தார்களோ தெரியவில்லை. எனினும் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கினேன். நல்லாட்சி ஸ்தாபிக்கப்பட்ட நாள் முதல் நாம் இங்கு வருகின்றோம். தம்பி உள்ளே சென்றது மாத்திரமே, வெளியே வரவில்லை. எனினும் முன்ஜென்மத்தில் நாம் செய்த புண்ணியத்தினால் அனைத்து சந்தர்ப்பத்திலும் வெளியே வந்துவிட்டேன். இன்னும் எத்தனை நாளுக்கு புண்ணியம் இருக்குமோ தெரியவில்லை.
கால்டன் சூப்பர் செவன்ஸுக்கு நிறுவனம் ஒன்று வழங்கிய நிதி தொடர்பில் விசாரித்தார்கள். நான் அதை பைக்குள் போட்டுவிட்டதாக அவர்கள் கூறுகின்றனர். நான் பைக்குள் எந்த நிதியையும் போட்டுக் கொள்ளவில்லை. 70 தொடக்கம் 100 மில்லியன் ரூபாய் என கூறுகின்றனர். சரியான அளவை கூறவும் இல்லை. யாழ்ப்பாணத்துக்கு சென்றுள்ள இலங்கைக்கான ஆஸ்திரேலிய தூதுவர் பிரின் கசான் வடமாகாண முதலமைச்சர் சி.வி. விக்னேஸ்வரனை இன்று சந்தித்தார். வடமாகாண முதலமைச்சர் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் ஆஸ்திரேலிய தூதுவர் உள்ளிட்ட குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். நான் கூறினேன் என்னவென்றால், எங்கள் மக்களுக்காக நீங்கள் செய்யும் போது மக்களுடைய பிரதிநிதிகளோடு சேர்ந்து பேசி அவர்களுடைய கருத்தை அறிந்து செய்வதுதான் முறை என்று. அவர் அரசாங்கத்துடன் அரசாங்கம் என்ற முறையிலே தாங்கள் சேர்ந்துதான் செய்வதாக கூறினார். யுத்தம் முடிந்து 6 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆகவே படிப்படியாக ராணுவ பிரசன்னத்தை குறைப்பதுதான் முறை என்பதை நான் அவருக்கு எடுத்துக் கூறினேன். யாழ்ப்பாணத்தில் புதிதாக நிர்மாணிக்கப்படவுள்ள 65,000 வீட்டு திட்டம் தொடர்பாகவும் முதலமைச்சர் கருத்து தெரிவித்தார். சுற்று வட்டார அந்த கட்டிடம் சரிப்பட்டதாக எனக்கு தெரியவில்லை. 3 படி இறங்கித்தான் செல்ல வேண்டியிருக்கின்றது. தண்ணீர் வந்தா எப்படி போகுது, எங்க போகுதுன்றதை பற்றி எனக்கு தெரியாது. வீட்டுக்கு உள்ளே நான் காலடி எடுத்து வச்ச உடனே சரியான சூடாக இருந்தது. வெளியிலே இருக்கிறதுக்கும் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுக்கும். வெளியிலே இருந்தும் திறக்கக்கூடிய மாதிரி ஆணிகள் எல்லாம் இருக்கிறதை நான் கண்டேன். இப்படியான ஒரு வீட்டு திட்டத்தை அமைக்கும் போது இவற்றை பற்றி எல்லாம் எங்களோடு பேசாமல் எங்களுக்கு நன்மை செய்வதாக கருதி கொண்டு மத்திய அரசாங்கம் நடவடிக்கைகளை எடுப்பது ஒரு மனவருத்தத்தை தருகின்றது. அந்த 2.1 மில்லியனுக்கு 2 அல்லது 3 வீடு கட்டக்கூடியதாக இருக்கும் போது டிவி கொடுத்து இது கொடுத்து அது கொடுத்து தான் வீடுகள் கட்ட வேண்டும் என்ற அவசியம் எனக்கு ஏனென்று தெரிய இல்லை. நாங்கள் சிங்கப்பூர்ல செய்யணும்னு சொல்லி இங்கே கொண்டு வந்துட்டு இதை நாங்கள் சிங்கப்பூராக மாற்ற முடியாது. பிரதேச அபிவிருத்தி அமைச்சர் ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா இன்று கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றில் கலந்து கொண்டிருந்தார். மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் இடம்பெற்றதாக கூறப்படும் முறைகேடுகள் தொடர்பில் அவர் தெளிவுபடுத்தினார். தென்கொரியாவிடம் 303 பில்லியன் கடன் பெற்றுள்ளனர். கொழும்பில் உள்ள குப்பைகளை எரியூட்டுவதற்கான 3 நிலையங்களை அமைக்கவே இந்த கடன் தொகை பெறப்பட்டுள்ளது. அந்த பணத்தை கொண்டு இன்று வரை எதுவும் செய்யவில்லை. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச ஊடாக மேற்கொள்ளப்பட்ட மிக் கொடுக்கல் வாங்கல் தொடர்பிலும் பேசப்பட்டது. இங்கிலாந்தில் செயற்படாதுள்ள நிறுவனம் ஒன்றுக்கே பணத்தை செலுத்தியுள்ளார்கள். 23,000 சிப்பாய்கள் போர்க்களத்தில் காயமடைந்தார்கள். இவர்களை அழைத்து செல்வதற்கு இடவசதியுள்ள சுமார் 62 பேர் அமரக்கூடிய விமானம் ஒன்று சீனாவில் இருந்தது. அதனை ராணுவத்திற்கு வாங்கி தருமாறு கேட்டோம். பணமில்லை என கூறி அதனை மறுத்தனர். யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் மன்னரின் பயணங்களுக்காக அதை போன்ற 2 விமானங்களை கொண்டு வந்தனர். ஒன்றின் பெறுமதி $10 மில்லியன் ஆகும். யுத்த காலத்தில் 2-3 ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்ய முடியாது என கூறிய யுத்தத்திற்கு தலைமை தாங்கியதாக கூறப்படுகின்ற இந்த சேனாதிபதி யுத்தம் நிறைவு பெற்றதன் பின்னர் 14 ஹெலிகாப்டர்களை கொள்வனவு செய்தார். கோட்டாபய ராஜபக்ச கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்ட காலப்பகுதியில் $250 இருந்த பீரங்கி குண்டு $650 மாறியது. நமக்காக நாம் என வங்கி கணக்கொன்றை ஆரம்பித்தனர். 4.5 பில்லியன் நிதி திரட்டப்பட்டது. அந்த நிதிக்கு என்ன நேர்ந்தது என்பதை எவராலும் கண்டுபிடிக்க முடியாது. 1 மில்லியன் கூட செலவாகாத 2 அறைகள் கொண்ட சுமார் 300 வீடுகளை கட்டினர். அந்த வீடுகளுக்கான 300 மில்லியனை தவிர எஞ்சிய 4,200 மில்லியனுக்கு என்ன நேர்ந்தது? இதன்போது அமைச்சர் கோரிக்கையொன்றையும் முன்வைத்தார். ஜனாதிபதியின் மகத்தான முன்னுதாரணம் ஒன்றை நாம் அண்மையில் கண்டோம். குண்டு தாக்குதல் நடத்தி அவரை கொலை செய்ய வந்த பயங்கரவாதிக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. என் மீதான குண்டு தாக்குதலை நடத்தியவரை இராணுவத்திற்குள் அழைத்து வந்தவர் இன்னமும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். மொரிஸ் என்ற குறித்த நபர் 7 வருடங்களாக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நாம் சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லப்பட்ட போது அவர் எனக்கு அருகே அமர்ந்திருந்தார். உண்மையிலேயே என்ன நடந்தது என அவர் எனக்கு கூறினார். அவர் இன்னமும் சிறையில் உள்ளார். அவரை விடுதலை செய்யுமாறு நான் ஜனாதிபதியிடம் வேண்டுகோள் விடுக்கின்றேன். சிறிகொத்தவில் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் நாட்டின் பொருளாதார நிலைமை தொடர்பில் நிதி அமைச்சர் ரவி கருணாநாயக்க தெளிவுபடுத்தினார். மஹிந்த ராஜபக்ச பொருளாதார நிலை தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவர் பிரசவித்த குழந்தைக்கு பாலூட்ட வேண்டிய நிலை எமக்கு ஏற்பட்டுள்ளது. 2009 ஆண்டு ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி ஸ்ரீலங்கன் நிறுவனத்தை அரசாங்கம் தன்வசப்படுத்திய போது 9,200 மில்லியனாக காணப்பட்ட லாபம் 158 மில்லியன் ரூபாய் நட்டமாக மாறியுள்ளது. மத்தள விமான நிலையத்தினூடாக 190 மில்லியன் ரூபாய் கிடைத்ததாக கூறினர். எனினும் எமது கணக்கில் 46 மில்லியனே காணப்பட்டது.
4600 கோடிகள். ஏனைய பணம் பைகளுக்குள் சென்று விட்டதா? அதனை போன்று கட்டுநாயக்க அதிவேக வீதியை நிர்மாணிப்பதற்கு 248 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டுள்ளது. 35,000 மில்லியன் ரூபாய் என நாம் அறிந்தோம். கணக்கில் 49,000 மில்லியன் ரூபாய் என குறிப்பிடப்படுகின்றது. இவற்றுக்கிடையே வேறுபாடுள்ளது. இதனையே எமக்கு செலுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பான வழக்கு விசாரணையில் தேசிய நீர்வள சபையின் பொறுப்பதிகாரிகளுக்கு நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. யாழ் பிராந்திய போலீஸ் அத்தியட்சகரினூடாக இந்த பிடியாணையை மல்லாகம் நீதவான் ஏ ஜூட்சன் பிறப்பித்துள்ளார். இன்றைய விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு தேசிய நீர்வழங்கல் சபைக்கு கடந்த வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்தது. எனினும் தேசிய நீர்வழ சபையின் அதிகாரிகள் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் ஆஜராகாததன் காரணமாக அவர்களுக்கு நீதவானால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதுவரை கடந்த வழக்கு விசாரணையின் போது வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசனை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அழைப்பாணை விடுத்திருந்த போதிலும் அவர் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமூகம் அளித்திருக்கவில்லை. நீதிமன்றத்துக்கு இன்று சமூகம் அளிக்க முடியாததன் காரணம் குறித்து கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு அறிவித்து அனுமதி பெற்றுள்ளார். அதற்கமைய அவரை அடுத்த வழக்கு விசாரணைக்கு சமூகம் அளிக்குமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. ஏற்கனவே இந்த வழக்கு விசாரணைகளுக்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் வடமாகாண விவசாய அமைச்சர் நீதிமன்றத்தில் ஆஜராகாதிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதேவேளை சுன்னாகம் குடிநீர் பிரச்சினை தொடர்பான அறிக்கை ஒன்றை தேசிய சுற்றுச்சூழல் அதிகார சபை இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளது. கடந்த தவணையில் விவசாய அமைச்சர் ஐங்கரநேசன் அவர்களுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பாணையின்படி அவர் இன்று வரவில்லை. அவர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் அவர் நீதிமன்றத்தில் வெளிப்படுத்தி அவர் வெளிநாடு செல்ல வேண்டியிருப்பதனால் இன்று வரவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. தேசிய வளசபை பொறுப்பதிகாரிக்கு பிடியாணை யாழ்ப்பாண பிரதேச போலீஸ் அத்தியட்சகரூடாக வழங்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேசிய அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு தண்ணீரை தொடர்ந்து வழங்க முடியாமல் இருப்பதாகவும் பிரதேச சபைகளிடம் காசு இல்லாததன் காரணமாகவும் தண்ணீர் வழங்க முடியாமல் இருப்பதாகவும் தெரிவித்தார்கள். இது பற்றி தெளிவான அறிக்கைகளை தண்ணீர் கட்டாயம் தொடர்ந்தும் வழங்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் மீளவும் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கு விசாரணை ஏப்ரல் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குரலற்ற மக்களின் குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டம் இன்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் முன்னெடுக்கப்பட்டன. இந்த திட்டத்துடன் பிரதனை பல்கலைக்கழகம் கைகோர்த்துள்ளது. அம்பாறை மாவட்டத்துக்கு விஜயம் மேற்கொண்ட நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாத்தினர் சதானந்த புண்ணிய பூமியில் இடம்பெற்ற மத அனுஷ்டானங்களில் கலந்து கொண்டதன் பின்னர் தமது பயணத்தை ஆரம்பித்தனர். ரக்காமம் மாணிக்கமடு மாணிக்கப்பிள்ளையார் ஆலயத்தில் நடைபெற்ற சமய வழிபாடுகளில் மக்கள் சக்தி குழுவினர் கலந்து கொண்டிருந்தனர். இந்த கிராமத்தில் சுமார் 120 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. யுத்தத்தினால் இடம்பெயர்ந்த மக்கள் 1990ஆம் ஆண்டு மீள்குடியேறினர். மாணிக்கமடு பகுதியில் உள்ள நன்னீர் குளத்தில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி உள்ளூர் மீனவர்களுக்கு மறுக்கப்பட்டுள்ளதால் இந்த பகுதி மீனவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனினும் இந்த குளத்தில் மீன்பிடிப்பதற்கான அனுமதி வெளியூர் மீனவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த குளத்தில் நிறைய மீன் வளம் இருக்கு. எல்லா மீன்களும் வளர்க்கக்கூடிய நல்ல இடம். அதை இவங்க மீன் பிடிக்கிறதுக்கு மற்றவருக்கு இருக்குது. ஆனா அந்த மாணிக்கமடுகள் உள்ளவருக்கு மீன் பிடிக்க இயலாது. போலீஸ் வந்து பிடிக்கிறது. அப்ப அப்படி செய்யறதுனா ஏன் எங்களுக்கு இதுல ஒரு மீன் பிடிக்கிறதுக்கு இடம் தெரியலாது. இது மாணிக்கமடு பொதுமையானத்தை அண்மித்த பகுதியில் தொடர்ச்சியாக மணல் அகழ்வு இடம்பெற்று வருவதாகவும் இதனால் தாம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவித்தனர். கொண்டிருக்கிறது எங்கட இந்து மயானம். எங்கட இந்த போர் ஆறானது அங்கால சைட்ல போனது. எங்கட ஆக்கள் டிஎஸ் ஆபீஸால விடத்த மண் எடுக்கிறது பேமெண்ட் கொடுக்கறதால விடத்தாவது மண் தோன்றத்தால எங்கட சவ காலையும் இடிந்து ஆத்துக்குள்ள போய் கொண்டிருக்குது. இது எப்படியாவது நீங்க நிப்பாட்டி தரணும். இந்த கிராம மக்களினுடைய புதுமையானமே இவ்வாறு காடு மண்டி பாதுகாப்பற்ற வேலிகள் இல்லாமல் மணல் அகழ்கின்ற வாகனங்கள் இந்த மயானத்தினுடைய புனிதத்தை கெடுக்கின்ற வண்ணம் இவற்றின் மேலாக பயணித்து செல்வதாக பிரதேச மக்கள் அங்கலாக்கின்றனர். ஆடியடங்கும் வாழ்க்கையிலே 6 அடி நிலம் கூட சொந்தம் இல்லாமல் அமைதியாக உறங்குபவர்கள் மீண்டும் எழுந்து வர மாட்டார்கள் என்ற துணிச்சலினாலேயா இவ்வாறான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன? அதிகாரிகள் ஏன் பாராமுகமாய் இருக்கிறார்கள்? மாணிக்கமடு கிராமத்தில் தனிமையில் தவிக்கும் தாயொருவரை மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் குழுவினர் சந்தித்தனர். 1999ஆம் ஆண்டு தீபாவளி பண்டிகைக்காக
உடை வாங்குவதற்காக சென்ற தனது மகன் இன்று வருவார் நாளை வருவார் என்ற எதிர்பார்ப்போடு வழியில் விழிவைத்து காத்திருக்கின்றார் இந்த தாய். வங்காமம் பகுதியில் வசிக்கும் சுபைரா உம்மாவின் கதையே இது. வீடு எனும் கோரிக்கையை முன்வைத்து உயர் அதிகாரிகளுக்கு எழுதிய கடிதங்கள் இன்று வெற்று காகிதங்கள் ஆகியுள்ளன. இந்த பிள்ளையின் ஒருவேளை உணவுக்காக கூலி தொழிலுக்கு சென்ற இந்த தாய்க்கு இன்று கையில் இவ்வாறான நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது. இவர்கள் கோருவது சொகுசு வீடுகளையோ ஆடம்பர வாழ்க்கையோ அல்ல. இந்த பிள்ளை பாதுகாப்பாக உறங்குவதற்கு ஒரு இடம். இறக்காமம் நுரைச்சோலை பகுதியில் சுனாமி அனர்த்தத்தினால் உடைமைகள் இழந்த மக்களுக்காக சவுதி அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட 500 வீடுகள் இதுவரை மக்களுக்கு கையளிக்கப்படாத நிலையில் பாழடைந்துள்ளது. கல்வியை போதித்த கல்விமான்களை உருவாக்கிய சகாமம் அரசினர் தமிழ் கலவன் பாடசாலை இன்று பாழடைந்த நிலையில் அனாதரவாக காட்சியளிக்கின்றது. 2004ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையை காட்டு யானைகளின் அச்சுறுத்தல் காரணமாக மூட வேண்டி ஏற்பட்டுள்ளது. பாடசாலை பாழடைந்து கிடைக்கின்றது. 2004ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் 18ஆம் திகதி திறந்து வைக்கப்பட்ட இந்த பாடசாலையில் தற்போதைக்கு கல்வி நடவடிக்கைகள் இல்லை. இங்கே இந்த பகுதிக்கு பாடசாலை ஒன்று அவசியமாக இருக்கின்ற போதிலும் இந்த பாடசாலை இருந்தும் இங்கே கல்வி நடவடிக்கைகள் இடம்பெறுவதில்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விடயமாகும். கம்பஹா மாவட்டத்துக்கு சென்றுள்ள மக்கள் சக்தி குழுவினர் இன்று இலுக்தொட்ட வேறுகுட கிராமத்தில் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகளை கேட்டறிந்து கொண்டனர். கம்பஹா மாவட்டத்துக்கு சென்றுள்ள மற்றொரு குழுவினர் மீரிகம பிரதேச செயலக பிரிவின் போத்தலே பிரதேசத்துக்கு சென்றடைந்தனர். கொசினையிலிருந்து பெரகாம்பிட்டிய வரையான வீதியை புனரமைத்து தருமாறு இப்பிரதேச மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். நுவரெலியா மாவட்டத்துக்கு சென்றுள்ள குழுவினர் மாவட்டத்தின் பல கிராமங்களுக்கும் சென்று மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டனர். வெலப்பணி ருபஹா கிராம மக்கள் வீதி சீரின்மையால் பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர். வெலப்பணி பிரதேச செயலக பிரிவின் தெரிபெகி கிராமத்துக்கு குழுவினர் சென்றிருந்தனர். தேர்தல் காலத்தில் சம்பள உயர்வு தொடர்பில் வழங்கிய வாக்குறுதிகளை அரசியல்வாதிகள் மறந்துவிட்டதாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள் கூறுகின்றனர். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வு தொடர்பிலான கூட்டு ஒப்பந்தம் காலாவதியாகி எதிர்வரும் 31ஆம் தேதியுடன் ஒரு வருடமாகின்றது. சம்பள பேச்சுவார்த்தை எதுவுமே சரி வர மாட்டேது இதுவரைக்கும். ஆனா எல்லாம் செஞ்சு தரேன்னு தான் போனாங்க. கேமரா சேவரம் வந்தாங்க, இதுக்கு தலவலிக்கு வந்தாங்க, அணியல் சேவரம் வந்தாங்க. ஆனா இது வரைக்கும் செஞ்சு கொடுக்க. ஆனா அப்பயே சம்பளம் 1000 வாங்கி தரேன்னு சொன்னாங்க. தொண்டமா முடிச்சு தரேன்னு சொன்னாரு, மேசையில வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஆனா தொண்டமா இது வரைக்கும் செஞ்சு கொடுத்ததும் இல்ல. ஆனா ஏமாத்துறதுதான் எங்களுக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாம். தொண்டமா ஐயா அவர்கள் தலைவக்கலை நகர சபையில 1000 ரூபாய் சம்பளம் பெற்று தரும்னு பேசினாரு. ஓட்டு போட மட்டும் பேசி சம்பளம் உயர்வு வாங்கி தரேன்னு பேசினாரு. அதுக்கு இருப்பாடு நாங்க ஓட்டு போட்டோமா போடலையா என்னங்கிறது அவருக்கு தெரியாதுன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு எங்களை விட்டுட்டாரு. சிகாம்பர் ஐயா தலைவக்கலையில பேசினாரு, நான் 1000 ரூபாய் சம்பளத்தை வாங்கி தராம விட மாட்டேன் தோட்ட தொழிலாளிக்குன்னு சொல்லி பேசினாரு. அப்புறம் அவரும் எங்களை விட்டுட்டாரு. இப்ப தோட்ட தொழிலாளி ரொம்ப கஷ்டத்துல தான் விழுந்திருக்கிறோம். கூட்டு ஒப்பந்தத்துல கைச்சாட்டப்பட்டு சம்பள பேச்சுவார்த்தையில. ஆனா அதை பத்தி எங்களுக்கு எந்த ஒரு முடிவும் இல்ல. இத்தனை 9 அமைச்சர்மார் ஓட்டு கேட்கக்குள்ள மட்டும்தான் வந்து கையொசத்தி வீட்டுக்கு போஸ்டர் அடிச்சு ரோட்டுக்கு நிப்பாட்டி அவங்களோட வாகனத்துல கருப்பு கண்ணாடியை போட்டு நின்று எங்களுக்கு சம்பளத்தை வாங்கி தர்றேங்கிறாங்க. அதை பத்தி எங்களுக்கு ஒரு முடிவும் இல்ல. திகாம்பரம் வந்தாரு, ரணில் வந்தாரு, இங்கிட்டு ஆர்மந்தொண்டமையா வந்தாரு. ஒருத்தருமே எங்களுக்கு ஒண்ணுமே செஞ்சு கொடுக்கல. கிளிநொச்சியில் நேற்று மாலை நடைபெற்ற கருத்தரங்கொன்றில் கலந்து கொண்ட மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். தோட்ட தொழிலாளர் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை கூற்று உடன்படிக்கை காலாவதியாகி ஒரு வருடம் ஆகிவிட்டது. இந்த நாட்டின் மிகவும் பின்தங்கிய மக்கள் தோட்ட தொழிலாளர் உழைப்பதை தவிர வேறு எந்த விதமான சுகங்களையும் அனுபவிக்க 180 வருடங்களாக இந்த நாட்டுக்காக மாடாய் உழைத்து ஊடாய் தேய்ந்து
இறுதியாக தாங்களது எலும்பு கூடுகளையும் இந்த தேயிலை செடிகளுக்கு உரமாக்கியும் கூட இன்று வரை அவர்களது பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டிருக்கின்றனவா, அவர்களது கல்வி பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றனவா, அவர்களது வீட்டு பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கின்றதா? அனல் மின் உற்பத்தி நிலையம் அமைக்கும் திட்டத்தை தாம் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என சம்பூர் மக்கள் தெரிவிக்கின்றனர். மீள்குடியேறிய தாம் அனல் மின் உற்பத்தி நிலையம் காரணமாக பல்வேறு ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும் என மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். 30 வருஷமா வஞ்சியில் பாதிக்கப்பட்டிருந்து இப்போ கடைசியா 10 வருஷம் முகாமிலிருந்து இப்போ குடியேறி அனல் மின் நிலையம் அமைச்சா எங்களுக்கு இருக்க முடியாது. இப்ப சம்பந்தரையா போட் கேட்கிற காலத்துல மட்டும் இங்க வாரார், போட் வாங்கினா திரும்பியும் பாக்குறாங்கல்ல. இப்ப இந்த சம்பந்தரையா கதைக்கலாம் தானே, இதை பற்றி ரணில் விக்ரமசிங்க அவர்களோட கதைச்சு எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் தானே, ஏன்னா ஒரு சிங்கள பகுதியில இதை செய்தலாம் தானே. சம்பந்தரையா தான் நாங்க வாக்களிச்சினாங்க. எனவே சம்பந்தரையா நினைச்சா இந்த பகுதியில அனல் மின் நிலையத்தை இல்லாமக்கி வேறொரு தொழிற்சாலையை இங்க கட்டலாம். பாராளுமன்ற உறுப்பினர்களாக தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கிற எவருமே இந்த அனல் மின்சாரம் தொடர்பாக எதுவித ஆட்சேபனையோ அல்லது பாராளுமன்றத்தில் கதைக்கிறதோ தெரியவில்லை. நாங்க ஏற்கனவே யுத்தத்தால் இடம்பெயர்ந்து பல்வேறுபட்ட கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிற வேளையில இந்த பிரதேசத்துல அனல் மின்சார நிலையம் தேவையா? எங்களோட மக்களை ஒடுக்குற நிலப்பாடு தான் இப்பயும் கண்டு கொண்டு. ஏன் இந்த அனல் மின்சார நிலையத்தை வேறொரு பிரதேசத்தில் அமைக்கலாது? சிங்கள ஏரியா இருக்குது, புலனர்வு, அம்பாந்தோட்டை, அப்படி ஒரு ஏரியாவில் அமைக்கலாம். அனல் நிலையம் எங்களுக்கு வர துப்புரவா விருப்பம் இல்லை. நாங்க இருக்கிறத அவர் விரும்பல இருக்கு. எங்க ஊர்ல இருக்கிறத பத்தி தேர்தல் காலங்கள்ல எல்லாரும் பலவளா சம்பந்த ஐயாவுக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு ஒரு பேரும் எங்களை பாப்பாரும் இல்லை, எடுப்பாரும் இல்லை. ஆனா சம்பந்த ஐயா நினைச்சா நிப்பாட்டலாம் இந்த அணுமின் நிலையத்தை. அவர் ஏன் தான் தாமதிச்சு கொண்டிருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. யுத்தம் இடம்பெற்ற போது இலட்சியத்துக்காய் போராடியவர்கள் புனர்வாழ்வு பெற்று இன்றும் வாழ்வோரு போராடுகின்றனர். மட்டக்களப்பு சேனைக்கண்ட வீதி களுவங்கேணி பகுதியைச் சேர்ந்த முன்னாள் போராளியான ஆண்ட்ரூ சின்னவன் இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது முல்லைத்தீவு பொக்கனை பிரதேசத்தில் சரணடைந்தார். அதன் பின்னர் வவுனியா வெள்ளிக்குளம் புனர்வாழ்வு முகாமில் புனர்வாழ்வு பெற்று 2010ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். 26 வயதான இவர் 2 பிள்ளைகளின் தந்தையாவார். புனர்வாழ்வு பெற்று 6 வருடங்களாகியும் இன்னமும் 3000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என இவர் குறிப்பிடுகின்றார். தொழில் 2 வாங்க போனா இப்ப கடத்தொழில் தான், அது மூலம் செய்யலாது. எங்களுக்கு இப்ப இந்த கையிலாத்தால சரியான கஷ்டம். இப்ப எங்களுக்கு தொழில் நாட்கள் கூட்டிட்டு போறோம், கொஞ்சம் கஷ்டம் தான். இப்ப எங்களுக்கு இந்த 3000 ரூபாய் கொடுப்பனவுன்றதும் எங்களுக்கு தாரல. போராட்டத்தில் இணைஞ்சு கொண்டு எங்களோட கையங்கிலிருந்து காலையிலிருந்து எல்லாம் இழந்து போட்டு வந்திருக்கோம். நாங்கள் இவ்வளவு காலத்துக்கு வந்ததுக்கு பிறகு தமிழ் கூட்டமைப்போ பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாதிரியோ இன்னும் எங்களை பார்க்கவும் இல்லை. நீங்க எலெக்ஷனுக்கு மட்டும் பாருங்கள், நீங்க உங்களோட ஓட்டுகளை போட்டு எடுத்தா நீங்க போறீங்க. நிரந்தர தொழிலின்மையால் நிரந்தர வருமானத்தினை ஈட்ட முடியாமல் குடும்ப சுமையினை சுமக்க முடியாமல் இவர் பரிதவிக்கின்றார். விபத்து இடம்பெறுகின்ற இடம் வழமையாக சோகமாகவே காணப்படும். எனினும் ஆளியளவில் இன்று விபத்து இடம்பெற்ற இடத்தில் சிலர் மகிழ்வதை காணக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பான காட்சிகளோடு இன்றைய 8 மணி பிரதான செய்தி நிறைவு செய்து கொள்கின்றோம். வணக்கம்.